ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம குரூப் 2 மேக்ஸ் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு மென்சுரேஷன். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரு அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அதன் பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு சதுர வடிவில் ஒரு பார்க் இருக்கான். சதுர வடிவு பார்க், இதுதான் அந்த பார்க். சரிங்களா? இதனுடைய அளவு என்னன்னு கொடுக்கல, இதனோட சுற்றளவு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இதனோட சுற்றளவு கேட்குறாங்க. சதுரம் இருக்குது, அது பார்க்கு. அந்த பார்க்கோட சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுக்கு என்ன ஃபார்ம்னா நமக்கு 4a நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இதனோட பக்கம் தெரியணும். இந்த பக்கம் நமக்கு கொடுக்கல கொஸ்டினில், அந்த பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த சதுரத்தை சுற்றி அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவினால பாதையால் சூழப்பட்டிருக்கும். அப்போ இந்த பார்க்கை சுற்றி 2 மீட்டர். ஸோ இந்த பார்க்கை சுற்றி இந்த சைடு ஒரு 2 மீட்டர், இந்த சைடு ஒரு 2 மீட்டர், இந்த சைடு ஒரு 2 மீட்டர், சுற்றி 2 மீட்டர் அளவில் ஒரு வழி பண்ணியிருக்காங்களாம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சதுரமாக வரும். சதுரம் ஷேப்பில் இருக்கான். சரிங்களா? இந்த இதுவும் வந்து ஒரு சதுர வடிவில் இருக்குது. கரெக்டாக வரல, பட் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த அளவும் நமக்கு கொடுக்கல, 2ன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோ விட்டுட்டாங்க. ஓகே, இந்த பாதையின் பரப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வெளியே இருக்கு இல்லையா இந்த சதுரம், அதனுடைய பரப்பளவு வந்து 288 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெளியே இருக்கிற இந்த ஸ்கொயரோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்து 288 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உள்ளே சொன்னோம் இல்லையா அந்த பார்க்கோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. இந்த பார்க்கோட சுற்றளவு நமக்கு தெரியும். சதுரத்தோட ஃபார்முலானா நமக்கு சதுரம் அப்படின்னாவே சதுரத்தின் பரப்பு, ஏரியா ஆஃப் ஸ்கொயர், சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னா என்ன சொல்லலாம், நம்ம ஏ ஸ்கொயர் சொல்லலாம். அது டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறது சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃபைனலாக தான் நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பார்க் இருக்கிற ஒரு ஏரியாவை எடுத்துக்க போகிறேன். அப்புறம் பார்க் இல்லாமல் மொத்தமாக சேர்த்து ஒரு ஏரியா எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவுன்னு தெரியாது. அதனுடைய அளவு தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நமக்கு 288 சொல்லியிருக்காங்களா. ஸோ உள்ளே இருக்கிற அளவு நமக்கு தெரியாது. வெளியே வந்து +2 வந்து எல்லா பக்கமும் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது +2 அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 2 இருக்குது, இந்த பக்கம் ஒரு 2 இருக்குது, இந்த பக்கம் ஒரு 2 இருக்குது, இந்த பக்கம் ஒரு 2. அப்போ நம்ம இதை வந்து a+4 அப்படின்னு எழுதிக்கலாமா? 4 ஏன் போட்டோன்னா சுற்றி இருக்கிறதுனால, நீளத்துலையும் இருக்குது அகலத்துலையும் இருக்கிறதுனால a+4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் இது ஸ்கொயர். ஏன் சார் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது பரப்பளவு கொடுத்துருக்கிறது, அவங்க பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் பரப்பளவுனால ஸ்கொயர் பண்ணிக்கணும். மைனஸ் உள்ளே இருக்கிற அந்த பார்க்கோட இது அது எவ்வளோன்னு தெரியாது, அதனுடைய அளவு சுத்தமாக கொடுக்கல. ஈக்குவல்ட்டு இந்த பாதையோட பரப்பளவை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கணும். இது ஈக்குவல் பண்ணால் தான் நமக்கு அந்த ஏ வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 4 ஏன் போட்டோன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த பக்கம் ஒரு 2. ஸோ சுற்றி 2 இருக்கிறதுனால 2 + 2 4 ஆகிடும். அதனால் a+4. சரிங்களா? இது வெளிவட்ட சதுரம், இது வெளிவட்டம், சரி வெளி சதுரம், வெளிவட்டம் கிடையாது, வெளி சதுரம். இது உள்ளே இருக்கிற அந்த பார்க்கு. சரிங்களா? பார்க்குக்கு அளவு கொடுக்காதனால -a² அப்படி டேரெக்டாக வச்சுக்கிட்டேன். இதுலேருந்து நம்ம ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம a+b² ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாமா? a+b ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், a² + b² + 2ab. அதில் இது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போ இது a² ஆகும், b² 16 + 2ab வந்து 8a வரும். இங்கே ஒரு a² இருக்குது, = 288. இதெல்லாம் காமனாக இருக்கா பாருங்கள், a² காமன். அப்போ ரிமைனிங் நமக்கு இருக்குது 16 + 8a = 288 வருது. சரிங்களா? 8a எங்கே இருக்கட்டும், அந்த 288ல் இந்த 16 லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ 8a = 288 - 16 கழிச்சிங்கன்னா 8 7 = 272. இப்போ 8ஆல் அடிக்கலாமா? 3 8 24, 24 போயிடுச்சுன்னா மிச்சம் 3, 4 8 32. அப்போ a = 34. நமக்கு இப்போது இந்த சதுரத்தோட உள்ளே இருக்கிற பார்க்கோட அளவு ஒரு பக்கம் கிடச்சிருச்சு. சரிங்களா? அப்போ இதை வச்சு அந்த பார்க்கோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும், முதல்ல எழுதுறேன் நான், இந்த இடத்துல எழுதுகிறேன். சுற்றளவு = 4a. சரிங்களா? அப்போ 4 × 34, 4 16, 4 12 13. சரிங்களா? அப்போ இதனோட ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா
36 மீட்டர். அளவு வந்து மீட்டர் இருக்கிறதால ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது கொஞ்சம் உங்களுக்கு புரியுதுக்காக லென்த்தி மெத்தடாக போட்டேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்டெப்லேருந்து டைரெக்டாக நான் போட்டுருவேன். டயக்ராம் இல்லாமல் நீங்கள் போடலாம். இது உங்களுக்கு புரியுதுக்காக நான் படத்தை வரைஞ்சேன். சரிங்களா? தேங்க்யூ.